வணக்கம் நேர்களே. நமது சந்தைகள் இரண்டாவது நாளாக இன்றும் நிப்டி வந்து பிலோ 24,800 கீழே ஸ்லிப் ஆகி ஒரு 75 புள்ளிகள் குறைந்து 24,751 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1214, டிக்ளைன்ஸ் 1275. மெயினா டிஸ்பைட் ஒரு குளோபல் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல இருக்கும் பொழுது லோக்கல் மார்க்கெட் வந்து ரிமைன் அண்டர் பிரஷர். மெயின்லி இது வந்து டியூ டு செல் ஆஃப் ஆஃப் ஐடிசி. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்க ஐடிசி வந்து ரெண்டு கீ ஃபேக்டர்ஸுங்க. ஒன்று வந்து அது ஒரு எக்ஸ் டிவிடெண்ட், ரெண்டாவது பொட்டன்ஷியல் ரிடக்ஷன் ஆஃப் அந்த பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ பிஎட்டி த்ரூ ஏ மேஜர் பிளாக் டீல். ஸோ இது ரெண்டும் என்னாச்சுனாக்க எஃப்எம்சிஜி செக்டாரையே இன்னைக்கு வந்து ஒரு 1.5% கீழே வீழ்ச்சி அடைய வச்சது. மெயினா ஐடிசிக்குலாம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால மார்க்கெட்டினுடைய அந்த உத்வேகத்தில் அது விழுந்ததுன்னு சொல்லலாம். மேலும் பாக்கி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோம்னா இன்னைக்கு மிட் கேப் 0.02% விழுந்திருக்கு, ஸ்மால் கேப் 0.33% விழுந்திருக்கு. ஸோ மார்க்கெட் பிரெத் ஒரு மார்ஜினலி பாசிட்டிவ்னு சொல்லலாம் இன்றைய தினம். மேலும் 51 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் ஹையையும் 17 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் லோயும் டச் பண்ணிருக்கு. அதே மாதிரி 93 ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் சர்க்கியூட், 47 இன் லோவர் சர்க்கியூட். அது மாத்திரம் இல்லாமல் 3 ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வந்து கிராஷ் ஆயிருக்கு மோர் தென் 11%. அதுல பாத்தீங்கன்னாக்கா ஆர்எஸ்சிஎல் கியர், தென் அரோமா கம்பெனி ஒன்று, நெக்ஸ்ட் ஒன் இஸ் நாகர் பாலிமர். இது மூணுமே ஓரியன்டல் அரோமா. இது மூன்றுமே ஹெவி செல்லிங்ல விழுந்திருக்கக்கூடிய பங்குகள்னு சொல்லலாம். மேலும் அது மாதிரி இன்னைக்கு ஐடிசி விழுந்தது இல்லையா. இன் கான்ட்ராஸ்ட் எல்ஐசி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7% அதிகரித்து ஸ்ட்ராங் Q4 ரிசல்ட்ஸ் சப்போர்ட் பை லோவர் எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸ். அதனால அது வந்து ஒரு பெட்டர் ரேட்ல போச்சுன்னு சொல்லலாம் இன்றைய தினம். அது மாதிரி செக்டரல் ட்ரெண்ட்ல பார்த்தோம்னா 5 out of 13 வந்து எண்டட் இன் த கிரீன் சொல்லலாம். நிப்டி மீடியா வந்து ஒரு லீட் த கெய்னர். அது மாதிரி நெட்வொர்க் 18 எல்லாம் இருந்தது. அது மாதிரி நிப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல விழுந்த முக்கிய ஒரு துறை என்று சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா HDFC லைஃப், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பஜாஜ் பினான்ஸ், பாரதி ஏர்டெல், ஹீரோ மோட்டோகார்ப், ஐசிஐசிஐ பேங்க், அதானி போர்ட்ஸ், NTPC, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HCL டெக் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்ல ஐடிசி, இந்துசின் பேங்க், தென் நெஸ்லே, அப்போலோ ஹாஸ்பிட்டல், அல்ட்ராடெக், டாடா கன்சூமர், இண்டால்கோ, கிராசிம், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, பஜாஜ் ஆட்டோ இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் இன்றைய தினம். மேலும் இன்றைய தினம் டாப் வால்யூம் கெய்னர்ஸ்னு பார்த்தோம்னாக்க ஸ்டாக்ஸ் லைக் திரிவேணி இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் 41 டைம்ஸ் வால்யூம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பிரைஸ் அப் பை 8.63%. அதே மாதிரி பிரிசிஷன் கேம்ப் ஷாப் லிமிடெட் அது பார்த்தோம்னா வால்யூம் வந்து 32 டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்டாக் பிரைஸும் 16 டைம் ஏறி இருக்கு இன்னைக்கு. அதே மாதிரி ஆர்ச்சிஸ் லிமிடெட் வால்யூம் 28 டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்டாக் பிரைஸ் 14% இன்க்ரீஸ் ஆகி 22 ரூபாயில முடிவடைந்திருக்கிறது. நண்பர்களே, இந்த இந்திய மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சிக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கறத நேத்திக்கே சொன்னோம். அதுல ஸ்லைட் மாடிஃபிகேஷன்ஸ். முதலாவதாக ஸ்ட்ரெச்டு வேல்யூவேஷன்ஸ். அது வந்து எஃப்ஐயும் சரி லோக்கல் இன்ஸ்டிடியூஷன் சரி கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்றாங்க. ரெண்டாவது எஃப்ஐ ஃப்ளோ பார்த்தோம்னா ஒரு ட்விண்டில் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது இருக்கக்கூடாது. ஒன்று அவங்க வந்து வாங்கணும், இல்லைன்னா விற்கணும். அது வந்து சரியான ஃப்ளோ உள்ள வரல. மூன்றாவது ஒரு லேக் ஆஃப் ஃப்ரெஷ் ட்ரிகர்ஸ். ஸோ ஃப்ரம் த மேக்ரோ லெவல் ஆர் மைக்ரோ லெவல்ல அது வந்தாதான் அந்த இன்புட் இருக்கும். நாலாவது இந்த ஐடிசி இன்னைக்கு வந்து ஒரு டாப் டிராகிங் இந்த மார்க்கெட்னு சொல்லலாம். ஸோ அது கம்ப்ளீட்டாகவே எஃப்எம்சிஜி இண்டெக்ஸை இறக்கி விட்டுடுச்சு இன்னைக்கு. அடுத்தது மெயினா வந்து நம்ம இண்டோ யூஎஸ் ட்ரேட் டாரிஃப் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. ஸ்டில் வந்து அது பாத்தீங்கன்னாக்க ஒரு லிங்கரிங் கன்சர்ன் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அது வந்து சரியானபடி முடியல அப்படிங்கிற மாதிரி சில நியூஸஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுலயும் இன்னொரு 2 நாள்ல அதனுடைய இம்பாக்டும் தெரியக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மறுபுறம்
கீ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா நம்மளுடைய மான்சூன் செட் இன் அ ரைட் வே. ஸோ இட் இஸ் அ பெஸ்ட் பார்ட் ஆன் அவர் எக்கானமின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ராங் Q4 ஜிடிபி வந்து எக்ஸ்பெக்டட் இன் அ பெட்டர் வே. ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஒரு குஷன்னு சொல்லுவோம். எதுக்கு? ஒரு டவுன் சைடு மார்க்கெட் போகாம இருக்கிறதுக்கு ஒரு ஜிடிபி சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி மேல மார்க்கெட் இன்னும் என்ன எதிர்பார்க்கிறதுனா ஒரு ஸ்ட்ராங் விசிபிலிட்டி ஆன் த ஏர்னிங்ஸ். ஸோ வரக்கூடிய Q1 ஏர்னிங்ஸ் வந்து இன்னும் பெட்டரா இருந்துன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தரா வைப்ரண்டாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, இன்றைய தினம் நிப்டி ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோம்னாக்க ஒரு பிலோ ஆவரேஜ் தான் இருக்கு. பேங்க் நிப்டி ஃபியூச்சரும் ரொம்ப ஒரு சப்டியூடு வால்யூம் பிலோ ஆவரேஜ் தான் நடந்திருக்கிறது. ஆனால் பேங்க் நிப்டி ஃபியூச்சர் வந்து டவுனா இருந்தாலும் பேங்க் நிப்டி கேஷ்ல வந்து பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். இன்றைய தினம் ஓப்பனிங்ல பார்த்தோம்னா நேற்றைய விட ஒரு 6 புள்ளிகள் அதிகரித்து ஓப்பன் ஆச்சு. அதிலிருந்து ஒரு இம்மீடியட் ஹை போச்சு 24,864. அதற்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு 9:30 மணிக்கு ஒரு வீழ்ச்சியை சந்திச்சது, மறுபடியும் மேலே ஏறி ஒரு ஹை வாலடைல் மூவ் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னாக்க ஆல்மோஸ்ட் ஒரு நியர் டு த லோ இந்த 24,737.05 கிட்டத்தட்ட ஒரு 127 புள்ளிகள் இன்னைக்கு வாலட்டிலிட்டி இருந்தது. க்ளோசிங் கிட்டக்க தான் மார்க்கெட்டும் முடிவடைந்திருக்கிறது. இருந்தாலும் இந்த 24,715 இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். இதுலயும் வந்து நிற்க முடியலன்னா 24,600 லெவல்ல 150 புள்ளிகள் வரை சந்தைகளுடைய வீழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். பட் எகைன் இட் இஸ் பை ஆன் டிப். அந்த செலக்டிவ் ஸ்டாக்ஸ் வந்து மொமெண்டம் இருக்கக்கூடும். நாளைய தினம் நம்மளுடைய வீக்லி F&O க்ளோசிங் இருக்கிறதுனால மார்க்கெட் வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படும். வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். நன்றி, வணக்கம்.